ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஆரி ஒர்க்கில் வந்து விப்டு செயின் ஸ்டிச்சுன்னு ஒரு ஸ்டிச் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு லைனில் செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. எப்பவும் போல் ரிவர்ஸில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு திருப்புங்க. இது எதுக்கு போடுறேன்னா ஒரு செக்யூர்க்காக தான். போடாமல் கூட டைரெக்டாக செயின் ஸ்டிச் போடலாம். எண்ட் பண்ணிக்கலாம். இதில் என்ன பண்ணணும்னா ஒரு த்ரெட்டை வந்து இங்கேயும் ஒரு வேவ் மாதிரி ஒரு ஜிக்ஸாக் மாதிரி இங்கே அப்படி ஆல்டர்னேட்டாக கொடுத்துட்டு இருக்கணும். இப்போ வந்து நான் வந்து சில்க் த்ரெட் அதுக்கு யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து இப்போ ஒரு எம்ப்ராய்டரி த்ரெட் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது த்ரெட் யூஸ் பண்ணுங்கள். நான் இப்போ வந்து இந்த எம்ப்ராய்டரி த்ரெட் வந்து யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து எடுத்துட்டு ஒரு ஜிக்ஸாக் மாதிரி ஒரு வேவ் மாதிரி போங்க. இப்போ உங்களுக்கு வந்து இந்த சைடு வந்து கொஞ்சம் காது பெருசாக உள்ள ஒரு நீடில் எடுத்துக்கோங்க. நம்பர் 4 நீடில் எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் சின்னது. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா நீடிலோட பின்னாடி இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு கால் பக்கம் இப்படி வச்சுட்டு ஜிக்ஸாக்காக போங்க. செயின் ஸ்டிச் இருக்கா, இதோட அடியில் கொண்டுட்டு போங்க. இந்த சைடு போங்க. இப்போ இந்த சைடு வந்துட்டோமா, இனிமேல் இந்த சைடுலேருந்து இந்த சைடு வாங்க. பார்த்து பண்ணுங்கள், நீடில் வந்து கையில் குத்த சான்ஸ் இருக்குது. ஸோ இப்படி வச்சு பண்ணுங்கள். அதே மாதிரி இங்கேருந்து அந்த சைடு அப்புறம் அடுத்த செயின் ஸ்டிச்சில் இங்கேருந்து இங்கே இருந்தீங்க இப்படி ஆல்டர்னேட்டாக பண்ணுங்கள். நம்ம எப்படிலாம் திங்க் பண்ணுறோமோ அப்படிலாம் பண்ணலாம் க்ரியேட்டிவாக. உங்களுக்கு எப்படிலாம் பண்ணணும் தோணுதோ அப்படிலாம் பண்ணுங்கள். முடிச்சுக்கலாம். இது முடியுதுன்னா இதில் வந்து ஒரு நாட் போட்டுக்கோங்க. இதில் ஒரு நாட் போட்டு முடிச்சிருங்க. இந்த 2 த்ரெட்டுக்கும் நடுவில் இந்த த்ரெட்டை போட்டு நாட் போட்டு முடிச்சிடும். செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த செயின் ஸ்டிச்சை நார்மலாக லாக் போடாமல் நம்ம பண்ணலாம். இங்கே பாருங்கள், இப்படி லாக் போடாமல் கூட நம்ம பண்ணிக்கலாம். எல்லாம் நம்ம இஷ்டம் தான். அது வந்து ஒரு செக்யூர்க்காக தான் லாக் போட்டோம். கொஞ்சம் அதே மாதிரி நாட் போட்டுக்கலாம். போட்டுட்டு பிடிச்சிக்கோங்க. இந்த இதை பிடிச்சிட்டு இதை தள்ளி விட்டுருங்க. இதுலேருந்து வெளில எடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங்லேருந்து இதில் எடுத்துட்டு இது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு சைடாகவே சுற்ற போகிறோம். இது வந்து நம்ம ஜிக்ஸாக் மாதிரி இங்கே மேலே கீழே சுற்றணும். இது வந்து ஒரு சைடாகவே நம்ம சுற்ற போகிறோம். பின்னாடி திருப்பி வச்சுக்கோங்க. நெடியில் திருப்பிட்டு இப்போ இந்த சைடு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு இது அதே மாதிரி இந்த சைடுலேருந்து தான் வெளில விடணும்.
ஃப்ரேம்க்கு அடியில் ஒரு கை வச்சுக்கோங்க. இது பார்த்திங்களா, இதே சைடிலேருந்து இப்படி வரும்போது இப்போ வந்து இது பார்க்க வந்து ஒரு ரோப்பு மாதிரி ஃபார்ம் ஆகுதா, இந்த மாதிரி தான். உங்களுக்கு என்ன மாதிரிலாம் தோணுதோ அந்த மாதிரிலாம் பண்ணி பாருங்கள். ஒரே சைடிலேருந்து இப்படி சுற்றுங்க. சரியா, இப்போ ஒரு ரோப் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டா. இனிமேல் நீங்கள் வேணுன்னா இப்போ நம்ம இந்த சைடு டைரெக்ஷன்லேயும் சுற்றணுமா, நீங்கள் வேணால் இந்த சைடு டைரெக்ஷன்லேயும் ஒருக்கா சுற்றி பாருங்கள். இப்போ இதில் வந்து மெயின் பண்ணிடலாம். இப்போது இன்னொரு மெத்தட் இருக்குது இதில். எந்த நோட்டுக்கு ஃப்ரேமை திருப்பாமல் எப்படி பண்ணணுன்னா, புத்திரமா ஒருக்கா கூட இப்போ மேலே எடுங்க. இதோட அடியோட இப்படி மேலே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு எடுக்கும்போது இப்படி மேலே எடுக்கும்போது கீழே பிடிச்சிக்கோங்க. கீழே இந்த த்ரெட்டை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சி வச்சுட்டு பிடிச்சிட்டு மறுபடி மேலேருந்து குத்திட்டு நீடில் வருதா, குத்தும்போது என்ன பண்ணணும்னா, இந்த இருக்க 2 த்ரெட்டுக்கு நடுவில் நீடில் கொடுத்து எடுத்துட்டோன்னா ஒரு நாட் ஃபார்ம் ஆகும். பாருங்கள், ஒரு நாட் ஃபார்ம் ஆயிரும். இப்படி ஒரு டிசைன் போட்டு பண்ணி பாருங்கள். வந்து ஜரி த்ரெட்டில் நம்ம கொடுத்துருக்கோம்ல இந்த செயின் ஸ்டிச், இதை வந்து நீங்கள் வந்து சில்க் த்ரெட்லேயும் கொடுக்கலாம். கொடி டிசைனுக்கெலாம் இது நல்லாயிருக்கும். இதுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். கொஞ்சம் பெருசு போதும். கொஞ்சம் இந்த கர்வில் மட்டும் கொஞ்சம் சின்ன டிசைனாக செயின் ஸ்டிச்சாக போட்டுக்கோங்க. நீங்கள் ஏதாவது ஒரு டிசைன் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். த்ரெட்டையும் நீடிலையும் கொஞ்சம் லூஸாக ஹேண்டில் பண்ணுங்கள். சில்க் த்ரெட்டை வச்சு இதை நீங்கள் பண்ணலாம். அவுட்டர் லேயர் போட போட ஃபாஸ்ட் வந்துடும். இந்த மாதிரி இதில் மட்டும் குட்டியாக ஒரு திருப்பும்போது செயின் ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் குட்டியாக செயின் ஸ்டிச் போட்டுருக்குங்க. நீடியில் லூஸாக அப்படி ஹேண்டில் பண்ணாலே ஈஸியாக வரும். எந்த டைரக்ஷன் போகிறோமோ அந்த டைரக்ஷன் பார்த்து தான் நீடிலோட ஹெட் இருக்கணும். அதை பார்த்துக்கோங்க. இதில் எண்ட் பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே குட்டி
குத்திக்கோங்க. குத்திட்டு எடுத்துட்டு இதை தள்ளிவிட்டுருங்க. லாக் ஸ்டிச் போடாமல் நம்ம பண்ணுறோம். சர்க்கிள்ங்கும்போது கொஞ்சம் சின்ன குட்டியாக போடுங்க, அப்போ தான் வளைவு நல்லாயிருக்கும். எந்த ஹோலில் ஸ்டார்ட் பண்ணுமோ அதிலே எண்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த த்ரெட் இங்கே இழுக்கிறோமா, இன்னொரு த்ரெட் என்ன பண்ணால் பக்கத்தில் கொஞ்சம் இப்படி உள்ளுக்கு போட்டுட்டு இன்னொரு த்ரெட்டை எடுத்துட்டு திருப்பிக்குவோம். திருப்பிட்டு இன்னும் இருக்குல்ல, இதை பிடிச்சிட்டு இழுத்துருங்க. எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து எம்ப்ராய்டரி த்ரெட்டு, சில்க் த்ரெட்டில் எனக்கு இந்த கலரில் இருந்து எடுத்திருக்கேன். நீங்கள் சில்க் த்ரெட்டில் கூட இதை வச்சு வந்து வைப் பண்ணலாம். அடியிலோடி விட்டுக்கோங்க. விட்டுட்டு எதுலையாவது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு விட்டுட்டு அந்த மாதிரி தான் ஒரு இதாக ஜிக்ஸாக் மாதிரி இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் பண்ணுங்கள். இங்கே பண்ணும்போது வந்து அந்த செயின் ஸ்டிச்சுக்கு அடியில் வந்து ஒரு ஃபிங்கர் வச்சுக்கோங்க, அப்போ கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் சிக்கு வரும், பொறுமையாக பார்த்து எடுங்க. இப்படி ஜிக்ஸாக் மாதிரி ஒரு சைடு இந்த சைடு அப்படி மாற்றி மாற்றி பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி இந்த ஸ்டிச் மாதிரி இல்லை பண்ணனாலும் பண்ணிக்கோங்க, எல்லாம் உங்கள் இஷ்டம்தான். ஃபுல்லாக நான் பண்ணிவிட்டு காட்டுறேன். இதில் வந்து எண்டு பண்ணுறோம். இதில் குத்திக்கோங்க. குத்திட்டு மறுபடி மேலே தூக்கிங்க. தூக்கும்போது கொஞ்சம் த்ரெட்டை கையில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு மறுபடி கொஞ்சம் குத்தும்போது இந்த இருக்குல்ல, இந்த 2 ஹோலுக்கு நடுவில் இப்படி இந்த த்ரெட் நீடியில் இழுத்துருங்க. ஒரு நாட் ஃபார்ம் ஆயிரும். இப்போ இங்கேருந்து நீடில் எடுத்துக்குவோம். எடுத்துட்டு இது எந்த கலர் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இப்படி ஒரு சைடாகவே ரோல் பண்ண போகிறோம். ரெண்டாவது பார்த்த மெத்தட் மாதிரி ஒரு சைடாகவே ரோல் பண்ணுறோம். இப்போ நம்ம இந்த சைடு ரோல் பண்ணி பார்த்தோம்ல, இந்த சைடு கூட நீங்கள் ரோல் பண்ணிக்கலாம். இன்னொரு சைடு இருக்குல்ல, இந்த சைடு கூட ஒரே சைடாகவே போட்டு கூட நீங்கள் வந்து ரோல் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைடு 2 பண்ணிட்டீங்களா? இப்போ இந்த சைடு 2 ரோல் பண்ணிங்களா? இப்போ இந்த சைடு இந்த 2 ரோல் பண்ணி பாருங்கள். நமக்கு எப்படிலாம் தோணுதோ அப்படிலாம் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த சைடில் இருந்து ரோல் பண்ணுங்கள். இந்த சைடில் இருந்து அடியில் ஒரு
ஃபிங்கர் வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த சைடு 2 ரோவில் ஒரே சைடில் இருந்தே விடுங்க. இந்த சைடு பண்ணிவிட்டு எங்கே எண்ட் பண்ணுறீங்களோ அங்கே இப்படி நீடில் கொடுத்து எண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.